அவர்கள் காட்டக்கூடிய உதாரணத்திற்குரியவர்களை பார்த்து அவர்களை போல நாம் வாழக்கூடாது என்று ஏற்றுக்கொள்ளுதல் நல்வினை. இல்ல அவங்கள குறை சொல்றோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப நானும் தான் குற்றவாளிங்கிற சிந்தனை வரும்பொழுது அது தீவினை. நல்வினை என்பது நல்லதொரு, இந்த இருவினை திருமுறையில் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, முதல்ல சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு வெளியே வருவோம். என்ன வினை? வினை அப்படிங்கிறது நம்ம சாமி பாடுவார், சும்மா தனு வருமோ சும்மா வினை வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடி. இந்த உடல் அதனால் வரும் பிணி அது இது எல்லாம் முன்வினை பயனால் வருதுன்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அதே போல நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அந்த துணிவள திங்கள் துளங்கி விளங்க அந்த பதியத்துல அகமொழி அன்போடு தொண்டர் வணங்க பாச்சில ஆச்சிரம துறைகின்ற அந்த வரியில தகைமொழி தந்தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரகிழா வினைதானே, நாம் வினை தீர வேண்டும், நல்வினை தீவினை தாக்கக்கூடாது என்றால் துணிவள திங்கள்ங்கிற திருப்பதிகத்தை பாடினால் நல்வினை தீவினை சாராதே அப்படின்னு ஞானசம்பந்த பிள்ளை பேசு. அது மாதிரி நிறைய வரும். ஆனா இதுல சாரகிழா வினைதானேன்னு பொதுவா சொல்லுவார். சாரகிழா வினைதானே. ஐயா எந்த பாடலுங்கய்யா? அது எந்த பாடலுங்கய்யா? ஐயா நமச்சிவாய் வாழ்கமா, எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க. துணிவள திங்கள் துளங்கி விளங்க திருப்பாச்சிலாச்சிரமம். அதுல நிறைய பாடல்கள்ல வினை சாராவே பாவம் வரையுமேன்னு வரும். இதுல அது தீவினை தீருமே வரும், நல்வினை கூடுமே வரும். ஆனா இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, தகைமொழி தந்தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரகிழா வினைதானே, இருவினை தீவினை இரண்டுமே பற்றார். சரி, தீவினை நல்வினைன்னு இருக்கா? அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா சொல்லியிருக்கார். திரும்பலா பதிகத்துல கொம்பார் பூஞ்சோலை கொள்ளேற்றல் கும்பான் அடிவரும் ஞானம் சொன்ன இந்த பாடல்களை பாடினால் தீவினைகள் போயகளும் நல்வினைகள் தளராண்டேன்னு. ஆக நல்வினை தீவினை இதை இரண்டையுமே நம்முடைய சான்றோர் நம்முடைய குருமார்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பாடல்ல அந்த திருப்பூந்தராய் பதியத்துல ஞானசம்பந்த பிள்ளை பேசும். மகரவார் கடல் வந்தனவும் மணற்காணல்வாய் புகழி ஞானசம்பந்தன் எழில்மிகு பூந்தராய் பகவனாரை பரவு சொன்மாலை பத்தும் வல்லார்கள் அகழ்வர் தீவினை நல்வினையோடு உடனாவாரேங்க. அப்ப நல்வினை இதுல என்னங்கிறாரு, தீவினை அகன்று நல்வினை செய்து இறைவனோடு சேர்வாரே அப்படிங்கிற இந்த பாடலை இப்பதான் அந்த பலன் கிடைக்குங்கிற. இது போல இந்த திருமுறை நம்முடைய ஞானாசிரியர்கள், உண்மையான ஞானாசிரியர் ஞானசம்பந்த பெருமான் தான். அவர் என்ன கூறுகிறார்? இந்த வினை இருக்கிறது. சரி, நல்வினைனா என்ன, தீவினைனா என்ன? இந்த ஆன்மாவிற்கு பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல். வினைனா செயல், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன வினை செய்தேனோ, இந்த பாவத்துல இப்படி சோர் தண்ணி இல்லாத கிடக்குறேன், என்ன வினை செய்தேனோ, என்ன வினை செய்தேனோ, இப்ப எல்லாம் இருந்த எதையுமே நம்மளால வாங்க முடியல, என்ன பண்றது, எவ்வளோ சோத்துக்கு இல்லாத வறுமையில கூட வயிறார சாப்பிட்டோம், இப்போ இவ்வளவு இருந்தும் உப்பு இல்லாத சப்பாத்தியும் என்னது சர்க்கரை இல்லாத டீயும் குடிக்கிறோம். இதெல்லாம் தீவினையினால் வரும். தீவினை என்பது உடலுக்கு தீது செய்யக்கூடிய வினைக்கு தீவினைன்னு வரும். இது எண்ணங்களால் மனதிலிருந்து உருவாக்கப்பட்டு, இருவினையும் மனதிலிருந்து தான் உருவாகும். மனமே எண்ணங்களின் பிறப்பிடம்,
எண்ணங்களே செயல்களின் பிறப்பிடம். ஆக நல்வினை என்பது பிறர்க்கு கொடுத்துதவி, பிறர் பழியா வண்ணம், பிறர் மெச்சுகிறார்களோ இல்லையோ பிறர் குறை கூறா வண்ணம் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நல்வினை. ஒரு சாதாரண ஆள் கூட கேவலமா பாக்குறளவு ஒரு செயல் செஞ்சா அது தீவினை. இது எப்படி தெளிவா தெரியும்னா, நம்ம மனது சொல்லும் சில செயல்களை செய்யும்போது டெய் செய்யாதேங்க, சிலவற்றை பரவாயில்ல செய், நல்லதானே செய்யற, உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல கொடு அப்படின்னு. ஆக இந்த நல்வினை தீவினை இரண்டும் நம் மனதிலிருந்து உருவாக்கி இந்த ஆன்மா பிறப்பதற்கும் அடுத்த பிறவியில் உயர்நிலை அடைவதற்கும் தாழ்நிலை அடைவதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவை இந்த தீவினை நல்வினை. சரி, தீவினை செய்தால் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தா, இப்ப எப்படின்னா, சொக்கர் இருக்காரு, எங்க ஆசான் கிட்ட வகுப்புக்கு போறப்ப அந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம்னு ஒரு வரி வரும். அதுல அந்த வரியை சொல்லக்குள்ள ஆடுரையாடே அதை பாடாதரம் பாரு, அந்த வரி சொல்லாதே அப்படின்னு. ஒன்னும் புரியல, யார் அந்த வரி பாடினாலும் அந்த வரி மட்டும் பாடாத. என்னையா, என்னை போன்ற நல்ல குழந்தைகள் தானே கேட்கிறேன், நானும் திருநீர் அணிந்து சிவனை வழிபட்டு ஒழுக்க வாழ்க்கையில் இருக்கிறேனே. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. என்ன ஐயா என்ன சொல்ல வர்றீங்க? அது இல்ல கண்ணே, எல்லா மனிதரும், நம்மளாம் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களோட புழங்கக்கூடியவரும். நாம ஒருத்தர் ஒரு பெரிய கார்ல போறாரு, நான் ஒரு ஆசானா இருக்கேன், என் மாணாக்கன் இருக்கும் கார் என்கிட்ட இல்லையேன்னு நினைச்சுனா, எனக்கு பிறகுற குழந்தை கார் வாங்குற மாதிரி ஆன்மீகத்தை என்னுடைய வாழ்வியலை மறந்து அது பொருளீட்டலில் பெரிய ஆளாயிடும். நீ ஒரு தடுமாற்றமான வயதில் இருக்க, நீ தவறாத சந்தானம் கேட்கிறேன்னா இந்த சூழ்நிலையில உனக்கு ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா, நம்ம மனைவியோட இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு மனசலனம் இருந்தா, உன் பிள்ளை ஒரு கேவலமான ஒரு உமனைஸ்வரா பிறப்பான், பெண் பொறிக்கா பிறப்பான். ஒரு குடியாரனை பார்த்து படுபாவி குடிச்சிட்டு வரோம், ஒரு நாளைக்கு அப்படியே கவலை, மண்டை பிச்சுக்கிற கவலை எல்லாம் ஒரே இது. கடவுளே, நம்ம தனியடிச்சுந்தா கூட பழகிருந்தா கூட பரவாயில்லையே. இப்படி உன் மனது சிதையக்கூடியது சூழ்நிலைக்கு ஏற்ப உன் உள்ளிருந்து சிவம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. மனம் மொழி மெய்களால் நீ தூய்மையாக இருந்தால் அந்த வரியை பாடு, இல்லைன்னா பாடாத என்பார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஐயா சொன்னது சித்தாந்த வகுப்பு தான் சொன்னாரு. அதுக்கு ஐயா சொன்ன காரணம் என்னன்னா, நல்வினை தீவினை இரண்டும் பிறப்பிடம் உடைய மனம். அந்த மனதில் எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் பெரும்பாலும் உனக்கு நல்வினையாக இருப்பது பிறருக்கு தீவினையாக இருக்கக்கூடும், இருக்கலாம் இல்லையா? ஆகவே நீ செய்யக்கூடிய வினை நல்லதாக இருந்தாலும் பிறருக்கு இருந்தால் அது நல்வினை. நீ செய்யக்கூடிய வினை பிறருக்கும் தீங்கு செய்து உனக்கும் தீது உண்டாக்குமானால் அது தீவினை. சில நல்வினைகள் செய்யும் பொழுது உனக்கு சில தீவினை ஏற்பட்டால் அது தீவினைதான். ஆகவே நீ செய்யும் செயல்களில் மனம் மொழி மெய்களால் பிறரை பாதிக்காத வண்ணம், உன்னையும் பாதிக்காத வண்ணம் நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நல்வினை. உன்னையும் பாதித்து பிறரையும் பாதித்து இந்த சமுதாயத்தையும் பாதிக்கும்படி ஒரு வினை செய்வாயானால் அது தீவினை. இதுல நம்மால சில சொல்லுவாங்க, நல்வினையோ தீவினையோ சிவார்ப்பணம்னு சொல்லிட்டா சாமி ஏற்றுவாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களே? என்ன சர்வம் சிவார்ப்பணம். காலையில ஆன்மார்த்த பூஜை செஞ்சுட்டு அப்படியே ஒரு அருமையான பாடல் இருக்கு. என்ன பாடல்னா, கரவாடு மண்ணஞ்சர் கரியானை, அந்த பாடல் அப்படியெல்லாம்
படைக்கலமாக உண்ணாம எழுத்தஞ்சும் என்னாவில் கொண்டேன் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இறைவன் கிட்ட ஒரு பதிகம் பாடி என்ன எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் உன் செயல்னு சொல்லி அர்க்கியம் கொடுத்துட்டா நம்ம செயலெல்லாம் சிவனுக்கு சொந்தமாயிடும். அப்ப நீ என்ன செஞ்சாலும் அது சிவனை போய் சேர்ந்துரும், உன்னை பற்றாது இல்லையா? காலையில சிவ பூஜை செய்யக்குள்ள என்னுடைய மந்திரம் செயல் ஆன்மா மூன்றையும் தங்களுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன், என் செயல் எல்லாம் உங்கள் செயல் என்று சொல்லிட்டு சிறுமான் நெறிதவரா பண்பாளர் தூய செயலினர் தூய உடம்பினர் என்பதை மறந்து நான் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பொய்யும் பித்தலாட்டமும் பேசி பொருளீட்டினால் அது தீவினை. ஏன்னா நான் என்ன சொல்லிடுவேன், சிவார்ப்பணம் காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா, இது என் செயலில் பெருமான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு கொடுத்தார். இப்படி நம் செயல்களில் அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. அது என்னன்னா ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. எனக்கு நான் ஒரு நல்ல ஒரு லட்டு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், எனக்கு சர்க்கரை எதுவும் இல்லை, ஒரு 4 லட்டு சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன மிளகாய் கடிச்சா நாக்கலரும், முகம் வேர்க்கும், கண்ணெல்லாம் அழுவும். அந்த இனிப்பு சாப்பிட்டப்ப எந்த மனநிலையில் எந்த உணர்வுகளோடு உடல் இருந்ததோ அதுபோல தீவினையாகிய காரத்தை சாப்பிடும் பொழுதும் அதை சகஜமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலையே இருவினை ஒப்பு. என்ன ஆக இந்த இருவினை ஒப்பு எப்பொழுது நிகழும், இந்த இருவினையும் எப்ப நீங்கும்னா பெரிய அருளாளர்களுடைய தரிசனத்தாலும் குருவர்களாலும் நிகழும் என்று கூறுகிறார். இந்த கலியுகத்தில் குரு என கூறுவர் எப்படி இருப்பார்கள்னு விஷ்ணு புராணத்திலையும் திருவாரூர் புராணத்திலையும் சிவரகசியத்திலையும் வருது. கலியுகத்திலே குருமார்கள் திருமந்திரத்துல கூட வரும், பொய் குருன்னு வரும் திருமந்திரத்துல. குருமார்கள் தாங்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று கூறிக்கொண்டு சீடர்களை தங்கள் அடிமையாக்கி சீடர்கள் தரும் செல்வத்தினால் படோடபாடமான வாழ்க்கையும் செல்வம் மிகுந்தவர்களுக்கு அணுக்கமானவர்களாகவும் சாமானியர்களுக்கு தூரத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள். இந்த யுக தர்மம் கலியுக தர்மம் அது. இப்படி நிகழக்கூடாது, இப்படிப்பட்ட குருமாரிடம் நாம் சிக்கக்கூடாது என்றுதான் நம்பெருமான் ஞான சம்பந்த பெருமானை நமக்கு ஆசிரியராக, சைவ சமய குறவர்னா அவங்க 2 பேர் தான், 4 பேர் காட்டுவாங்க. இருந்தாலும் கூட சைவம் காப்பதற்காக உயிரை பணயம் வைத்தவர்கள் 2 பேர். ஞான சம்பந்தர் 5 முறை உயிரை பணயம் வைத்தார். அங்க 7 கரையல்னா எடுத்து கழுவுல ஏற்றி கொண்டு அப்படியே குத்தி கொன்னு இருப்பாங்க. ஞான சம்பந்தர் கொன்னு இருப்பாங்களா இல்லையா? அதே போல அந்த வீட்டுக்கு பையவே சென்று பாண்டியர்க்காகவே அவர் வந்து அவங்க செய்த வினை அவங்களுக்கு திருப்பி அனுப்பலைன்னா ஞான சம்பந்தர் அப்பவே காலியா இருப்பார். எவ்வளவு இடர்பாடு இல்லை. நாவுக்கரசடிகளுக்கு அதை விட அவங்களே வினைப்பயனை அனுபவித்து, ஏன்னா இந்த வினைப்பயனை என்னை பற்றி குருவையே பற்றியது, ஞான சம்பந்தரை பற்றியது, நாவுக்கரசடிகளை பற்றியது. இருந்தாலும் இறைவன் உடனிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு அவங்களுக்கே பற்றியது நம்மையும் பற்றும். நாம் எப்படி தப்பிக்கொள்வது, இதுல இருந்து எவ்வாறு வினைநீக்கம் பெறுவது என்பதற்காகத்தான் நம் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய சைவ சமய ஆச்சாரியார்கள் என்ன மிக தெளிவா இந்த துணிவள திங்கள் அதுல என்ன பாரு, தகைமொழி தந்தமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிழா வினைதானே கொம்பார்க்கும் சோலை கொள்ளேற்றன்னல் ரம்பான் அடிபரவும் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடல் 10 இது வல்லார்க்கு என்ன ஒண்ணா தீவினைகள் போயகளும் நல்வினைகள் தளராண்டு. நான் சொல்றேன் போடா, இந்த திருமுறை படிடா. அதை விட இந்த பஞ்சாத்திர படிக்கணும். அதை விட என்ன, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவாதமை நன்னெறி குவிப்பது. நன்னெறி சேர்ந்தால் இருவினை பற்றாது. இருவினை பற்றாதுன்னா நன்னெறி வாழணும். அந்த நன்னெறி என்னன்னா அது சைவம். சைவம் என்பது நெறி, சமயம் அல்ல.
அவருடைய வாழ்வியல் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டு நான் செய்கிறேன் இந்த எண்ணம் நீக்கி இறையருளால் நாம் செய்கிறோம் என்று உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நன்னெறி. நான் இல்லைன்னா எது நடக்காங்கிறது தீவினை. எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் என்பது நல்வினை. அவ்வளவுதான். எண்ணங்கள், மன தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மை இதோடு செய்யக்கூடியது நல்வினை. வேண்டா வெறுப்பா விதியேன்னு போனா போதுன்னு செய்யறதெல்லாம் தீவினை. எங்க ஐயா கடைசி இப்படிதான் சொல்லி ஆடுரைய முடிச்சாங்க. இதை வச்சு நீ வாழ்ந்துக்கிடான்ட்டாரு. எப்படி? மன தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மையோடு நீ செய்தால் அதெல்லாம் நல்வினை. விதியேன்னு செய்யறது, உள்ளொன்று வேண்டா வெறுப்பா செய்யறது, என்ன செஞ்சு தொலைப்போன்னு செய்யறது, இதெல்லாம் தீவினை. ஏன்னா அங்கெல்லாம் கெட்டதான் மிஞ்சம். நமக்கு தேவையில்லாத அது தெரியும். காட்டி கொடுத்தான். அடுத்தது காட்டும் படிக்கு போல் நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகமான. இந்த இருவினை என்பது நல்வினை, தீவினை என்பது. நல்வினை என்பது நம் மனம், மொழி, மெய்களால் நாம் செய்யும் செயலை நம் மனது சபாஸ் பரவாயில்ல கைலாசு கரெக்டா செஞ்சுட்டேன்னு உங்க மனசு பாராட்டினா நல்வினை. என்ன உங்க மனசு என்னடா செய்யறடே கைலாஸ் அப்படின்னு உங்களை மிரட்டுச்சுன்னா தீவினை. அவ்வளவுதான். என்ன இவ்வளவுதான் இவ்வளவு எளிமையானதான் நல்வினை, தீவினை. எண்ணங்களும் மனமொழி மெய்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிலவு உங்கள் மனதினால் ஏசப்படாமல் இருந்தால் நல்வினை, ஏசப்பட்டால் தீவினை. அவ்வளவுதான். இதை பெரிய விளக்கமெல்லாம் சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு வருஷம் கூட வகுப்பு எடுக்கலாம். ஆனா இது வகுப்பு எடுக்கிறதுக்காக இந்த கலந்துரையாடல் இல்லை. நல்வினை தீவினை எப்படி வரும், அதனுடைய அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டு நாம் எவ்வாறு வாழ்வது, இந்த நல்வினை தீவினை இரண்டும் நம்மை பற்றாமல் இருக்க கண்டிப்பாக சித்தாந்த ரீதியாக குருவர்கள் வேணும். அந்த குரு ஞானசம்பந்த பெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் மட்டுமே இந்த சைவ சமயத்திற்காக அவர் சொல்லுவாரு. மற்றவர் சும்மா பேசும்பொழுது நானே சொல்லுவேன், ஞானசம்பந்தன் தன்னை பாடினான். தன்னை ஏன் பாடினான்? இங்க பாரு, நானே வினைப்பயனை அனுபவித்து சமணர்களால் இடருட்டேன். அனல்வாதம், புனல்வாதம் எத்தனை, ஆவுக்கரசடிகள் எத்தனை, நாங்களே இந்த பிறவி எடுத்த பிறகு சிவபெருமானுக்கு எத்தனை, சுந்தரருக்கு கண்ணெல்லாம் போச்சு தெரியுமா தீவினை பயனால். ஆக இங்கு நல்வினை தீவினை நாங்களே அனுபவித்தோம். எல்லா இடங்களிலும் இறையருள் காப்பாற்றியது. ஆகவே இவர்களுக்கு இறையருளை தேடும் மன்னம் இந்த ஆன்மாக்களுக்கு பெரிய ஆற்றல் இல்லை, வராது. வருங்காலத்தில் நல்ல ஞானாசிரியன் பேர் போட்டவன் நிறைய கிடைப்பான். ஆனா சீடனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசான் கிடைக்க மாட்டான் என்பதால் இறைவன் ஞானசம்பந்த பெருமானை வைத்து அவரை இந்த பாடல் எல்லாம் பாட வச்சார். எது கூட நான் சொல்லிட்டேன், சேராவே சொல்றாருல்ல மூஞ்சலட்சம் மாதிரி கூட மந்திரமாவது நீர் போல் ஆற்றல் வடல் விடையிறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசரன் ஞானசம்பந்தன் தேற்றி தென்னல் உடலுற்ற தீர்ப்பினி ஆயின தீர. என்ன கூட எல்லாம் தீர்ந்துரு. சாட்சிய பாடல் 10 நல்லவர் தாமே, நீ நல்லவனான் இருக்கியா, இந்த 10 பாடலை படி, இந்த புரிஞ்சிக்க நடந்துக்கங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்வார், புறமெறி செய்தவர் பூந்தராய் நகர் பரமளி குழலுமை நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவர் சிரமளி சிவகதி சேர்தல் தின்னமே. போடா இந்த பூந்தராய் பதியத்தை பாட, அவனுக்கு சிவகதி கிடைச்சிரும். என்ன எவ்வளவு பெரிய ஆசிரியர்ல நமக்காக இந்த யுக தர்ம ஆசிரியர் பின்னால் நாம் செல்லக்கூடாது என்பதற்காக சாமி ஞானசம்பந்தரை அனுப்பி நமக்காக இந்த திருமுறைகளை பாதுகாத்து தில்லையில் அருளினார். அதுதான் நிஜம். என்ன கண்புணல் விளைவயர் காளி கற்பகம் நன்புணர் அருமறை ஞானசம்பந்தன் பண்பினர் பரவும் பைநீலி பாடுவார் உண்பின உலகினில் ஓங்கி வாழ். இந்த உலகத்துல ஓங்கி வாழ நினைக்கிறியா கூட இவரை பாடிக்க. என்ன நல்வினைக்கு எவ்வளவு வழிகாட்டி இருக்காருல்ல ஞானசம்பந்த பெருமான். இவ்வளவு ஒரு அற்புதமான அந்த ஐயோ நான் மகா பாவம் செஞ்சவன், இந்த பாவம் எல்லாம் போக்க வழி தெரியல அப்படின்னு இருக்கீங்களா, நேரா என்ன பண்றீங்க, இதோ இந்த தளத்துக்கு போங்க, திருவிற்கோளம் போங்க. அங்க போய் என்ன பண்றீங்க,
கோடல் வெண்பிரையானை கூசும் ஏவிய சேடன செழுமதில் திருவிற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே போ. ஆக இங்க இருவினை பற்றி பேச வந்தது. ஞான சம்மதனுடைய பதிகங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு வினை பற்றுது இல்ல? அதை விட இன்னொரு இடத்துல டே வினையெல்லாம் சேர்த்து போயிடுங்கிறாரு. வேற யாருமே சொல்லல, ஞான சம்பந்தன் மட்டும்தான் வினையெல்லாம் சேர்த்து போயிடுங்கிறாரு. வினை சாவுதா, வினை சேர்த்தா எனக்கு பிறகு கிடையாது பெருமானே அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஊழி ஊழி வையத்துயிர்கள் தோற்றும் வானோடும் ஆழியானும் காண்பிலா ஆணை காதில் அறிவை காளி ஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமேங்கிறாரு. போடா, வல்வினை எல்லாம் செத்து போடுமோடா, என்ன இவ்வளவு விஷயம்ல. ஆக அதை விட தொல்வினை, அதாவது இந்த வல்வினைங்கிறது தீவினை பயனால் கிடைக்கக்கூடிய வினைகள். அந்த சொல்றாங்கல்ல, பல பிறவிகள் தொடர்ந்து வருகின்ற தொல்வினை. ஐயா, நாங்க இந்த பிறவியில் செய்த வினைகள்லாம் இந்த பாடெல்லாம் சொன்னா செத்து போயிடும். ஓகே, சரி. இந்த தொல்வினைகள் பல பிறவிகளாக தொடர்ந்து ஒரு வினை எப்படி சாமி போகும்னா, அதுக்கு ஒரு பாடல் சம்பந்தர் கடைகொனோடு மாட மிகவோங்கு தமிழ் வீதிமணி காளியவர்கோன் அடையும் பறையார் பரவி அரண்நடி கூடு சம்பந்தன் உரையால் மடைகொள் புனலோடு வயல் கூடு பொழி மாகரல் உளான் அடியையே உடைய தமிழ் பத்தும் உணர்வார் அவர்கள் தொல்வினைகள் ஒழுகும் உடனே. என்ன, திருமாகரல்ல இருக்கிற இறைவனை, ஞானசம்பந்தன் பாடிய பாடல்களை, அதன் பொருளை உணர்பவர்கள் தொல்வினை நீங்கிவிடும். போதுமா கைலாசு? ஐயா, அற்புதமான உங்களுக்கு இவ்வளவு வழிகாட்டதான் இந்த வகுப்பு. இந்த பதியெல்லாம் எடுத்து படிங்க, அவ்வளவா வினை வெற்றாது, ஒன்றும் வெற்றாது. நமச்சிவாய வாழ்க. அப்ப நம்ம ஏன் இந்த கலியுகத்துல இந்த பொருள் வேண்டி பூசணி செய்யும் போலிமார்கள் நம்மை பல்வேறு வினைக்கு ஆளாக்குவார்கள் என்பதை உணர்ந்த இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் பொக்கிஷம் ஞானசம்பந்தருடைய தேவாரம். சிவலோகம் போவதற்கான நெறி உங்களுக்கு வேணுமா, நேரா வாங்க இந்த பாடலை பாடுங்கிறாரு. எங்க? சண்பை நகர் நம்முடைய சீர்காழி சென்று வாரின்மொழி கொங்கை உமை நங்கையோடு சங்கரன் மகிழ்ந்த மருமோர் சாரின் முரள் தென்கடவில் விசும்புமுரு கடல்கொழி சண்பை நகர் மேல் பாரின் மல்கின்ற புகழ் நின்ற தமிழ்ஞான சம்பந்தன் வரிசை சீரின் மொழி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோக நெறிய. சிவலோகம் போவதற்கான வழி என்னன்னு அதே கிடைச்சிருக்கு. சும்மா போய் திருவாசத்தை எடுத்துட்டு பொன் பெற்ற பதிவும் பொருள் பெற்ற பதிவும் இல்ல, எல்லா வினையும் பற்றுட்டு போயிடுமா? என்கிட்ட வினை பற்றாதா? வினை நீங்கிறது வேற, பற்று அறுதல் வேறு இல்லையா? அதுக்கும் ஒரு பாடல் ஞானசம்பந்தன். தேவியை வவ்விய தென்னிலங்கை அறையன் திரள்வாட்டி ஏவியல் வெஞ்சிலை அண்ணல் அண்ணன் ராமேஸ்வரத்தாரை நாவியன் ஞான சம்பந்தன் நல்ல மொழியால் நவின்றேத்தும் பாவியன் மாலை என்ன பாயன் மாலை வல்லாரவர் தம் வினையாயின பற்றருமே ஒட்டுமா நம்மளோட்டு போயிடும். அதனால ராமேஸ்வரம் போயிட்டு அந்த தலை பதிகத்தை போயிட்டு வாங்க. திருமாகரல் போய் பாடு, திருப்பாச்சிலாச்சிரமும். என்ன இதுக்கெல்லாம் போக நேரம் இல்லைன்னா நம்ம இமைப்பொழுதும் எண்ணெங்கில் நீங்காமல் இருப்பவரே அங்கு இருக்கிறார். ஆகவே என்ன சொல்லுங்க, எல்லாருக்குள்ள இருக்காருல்ல என்ன. ஆக இருவினை என்பது நம்மை பற்றா வகை வழிகாட்ட வேண்டியது குருஞான சம்பந்தருடைய கடமை. சும்மா இறைவனை பத்தி 10,000 பேர் வகுப்பு எடுக்கிறாங்க, நமக்கு கவலை கிடையாது. வினை பற்றாம இருக்க என்ன வழி, என்ன செஞ்சா வினை நீங்கும்? ஆனா இதை நம்பிக்கையோடு செய்யும், நாள் தவறாம செய்யும். நாள் செய்ய தவறாமல் கற்றால் தான் பொருள்.
அந்த வார்த்தைகளுடைய மெய்ப்பொருளை இறைவன் உள்ளிந்து ஆசான் உளத்திருந்தும் ஆன்மா உளத்திருந்தும் ஆன்மாக்குள்ள ஆசான் இருப்பார். அவர் உணர்த்துவார். அப்படியெல்லாம் கேட்போம். அதனால இன்றைய வகுப்புல சொக்கர் பேச வேண்டியெல்லாம் பேசிட்டாரு. இதுக்கு மேல நீங்க இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நமச்சிவாய வாழ்கம்மா, சொல்லுங்க. நீங்க சொன்ன பதிகம்லாம் மட்டும் கொஞ்சம் ஊர் பேரு அந்த பதிகம் மட்டும் சொல்லுங்க ஐயா. நாங்கம்மா பதிகம் தான் சொன்னீங்க ஐயா. ஏன் சவுண்டே கேட்கல? அம்மா உங்கள் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது கீதாம்மா. கொஞ்சம் ஃபோனை பக்கத்தில் வச்சு பேசுனீங்கன்னா கேட்கும். கேக்குதா? இப்ப கேக்குதா? இல்லை 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 எங்கேயோ வெளியே இருப்பாங்க. ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்போ கேட்குது. ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? நமச்சிவாய வாழ்க. இப்ப கேட்குதுங்கம்மா. ஐயா அந்த பதிகம் என்னென்ன பதிகம்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, நோட் பண்ணிக்கிறேங்க ஐயா. நாளை குழுவில் போடப்படும். அம்மா நான் போட்டு விட்றேம்மா. நான் அந்த ஒவ்வொரு பாட்டு நான் போட்டு விட்றேன். நான் முடிஞ்ச வரைக்கும் 1-2 போட்டேன். இன்னும் கொஞ்சம் 1-2 விட்டுட்டேன். இப்போ நைட்டு பிடிச்சோடனே நான் போட்டு விட்றேம்மா. இப்ப ஐயா சொன்னதெல்லாம் போடுங்க. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நல்லா இருந்துருங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா கேட்குதாங்கய்யா? ஐயா ஐயா நமச்சிவாய வாழ்க. கேக்குதாங்க? கேக்குதாங்க நான் பேசுறது? கீதாம்மா ஐயா நான் பேசுறது கேக்குதா? கைலாஷ் எக்கோ அதிகமா இருக்கு கைலாஷ். எக்கோ அதிகமா இருக்குது கைலாஷ். ஐயா இப்போ கேக்குதுங்களா ஐயா? உங்க வாய்ஸ் நல்லா தான் கேக்குது. ஓகே ஓகே எதிரொலியோட ஐயா. இப்போ நம்ம வந்து சஞ்சீத வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினைன்னு 3 வினை சொல்றாங்க இல்லையா? வினை நீங்க வழி பத்தி ஏன் கவலை? அப்போ இந்த திருப்பதிகம் இதெல்லாம் இந்த பாடல் பாடி வழிபாடு செஞ்சோம்னா போதும் இல்லையாங்கய்யா? அது உங்களுக்கு சரிங்கய்யா. ஏன்னா அடியேனே அது வழி நடத்தி ஒரே எதிரொலியா இருக்கு. அது நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க, நீங்க பேசுங்கய்யா. இல்ல வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதாவது வினையை எல்லா உயிர்களும் அனுபவித்தே தீரணும், அதுல மாற்றமே கிடையாது. அந்த வினை தாக்காமல் உடலுக்கு நோய்க்கு எவ்வாறு மருந்து அருந்துகிறோமோ அதுபோல திருமுறைகளை இந்த ஈற்று பதிகத்தில் பொருள் உணர்ந்து சொல்லுவார். 10 வல்லவர். இந்த 10 மனப்பாடமா இறைவன் முன்னால் பாடக்கூடியவர். இதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதனுடைய வழி நின்று இதை பிறர் பாட கேட்பவர் அப்படின்னா அதுல ஈற்று பதிகத்துல பலன் சொல்லுவார் ஞான சம்பந்தர். அவ்வழி இந்த நூல்களை பயில்வதோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்கள் மனது பாராட்டும் வண்ணம் இருக்கக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் நல்வினை, மற்றவை எல்லாம் தீவினை. அது காலப்போக்கில் உங்கள் சேவைகள் எல்லாம் நல்வினையாக மாறி அந்த வினை பயனை நீங்கள் சகஜமா ஏற்றுக்குவீங்க. புகழ்ந்தாலும் நம்ம என்னங்க செஞ்சிட்டோம் அப்படின்றீங்க, திட்டினாலும் எல்லாம் சிவன் செயல் உங்ககிட்ட திட்டுவாங்கன்னு போயிட்டே இருப்பீங்க. என்ன அந்த வினை ஒப்புங்க ரெண்டையும் கண்டுக்காம போறோம். இருவினை ஒப்பு நம்ம வினை அது இது. ஞானசம்பந்தர் ஏன் இத்தனை பாடல்ல வினை ஓய்மை அது இதுன்னு சொல்றாருன்னா, வினையை பத்தி கவலையே படாதீங்கப்பா, இத படிங்கப்பா, இது உங்களை நெறிப்படுத்துங்கிறார். என்ன அவ்வளவுதான் கைலாஷ். நன்றிங்க. அடியேனுக்கு ஆசான் கொடுத்த பதிகங்கள், அடியே நாள்தோறும் பாராயணம் செய்யும் பதிகங்கள்,
அதைத்தான் அந்த ஈற்றுப்பதியத்தை மட்டும்தான் உங்களுக்கு, ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக வையரும். இன்னைக்கு காலையில இருந்து இதுவரைக்கும் உணவே கிடைக்கவில்லை என்றாலும் கூட சந்தோஷமா வந்து உட்கார்ந்து வகுப்பெடுக்கிற அளவு உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையும் தந்திருக்கிறதுனால தீவினை தாக்கவில்லை. தீவினை தாக்கி இருந்தால் இப்ப நேற்று மதிய உணவு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி பேசிக்கலாம் இருக்க முடியாது. காலையில இருந்து என்னுடைய அலுவலக பணிகள் கடுமையான பணிகள் இன்னைக்கு. ஆக இங்க என்னன்னா நல்வினை சரி, தீவினையினால் எனக்கு உணவு கிடைக்கவில்லை, ஓகே ரைட்டு. நல்வினையால் உணவு கிடைக்கும்னா அது எப்படி கிடைக்கும்? தீவினை மிகுத்து போயிருக்கு. 35 ஆண்டுகள் அம்மா கொடுத்த சோறு வேண்டாம் இருக்கேன். 35 ஆண்டுகள் இதை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தீவினை பற்றல, அவ்வளவுதான். பசிய பற்றல, அப்புறம் தீவினை எங்க பற்றும்? வாழ்ந்து கொண்டு சொல்கிற வார்த்தைகள் இது எதுவும் ஆசான் எனக்கு இதை பாடுறா பற்றாதுன்னாரு, வருவது தானே வரும். என்ன அவர் அழகா விரைவில் அவர் சொல்றாருல்ல, மிக அழகா, ஏன்னா வினை வினை வினைன்னு அழிச்சுக்கிறீங்க, உனக்குள் ஒரு ஞானத்தி இருக்கிறது, விரைவில் தீயன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமன் சூரியன் உறவுகோள் நட்டு உணர்வு கட்சினால் முருக வாங்கி கிடையும் முன் நிற்கும், இது உனக்குள் இருக்கும் இறைவன் முன்னின்று எல்லாத்தையும் அவரு சாப்பிட்டு போயிடுவாரு. ஏப்பா இப்படி எல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல் இல்ல? விரைவில் எவ்வாறு தீ மறைந்திருக்கிறதோ, பாலில் எவ்வாறு நெய் மறைந்திருக்கிறதோ, அது கூட உனக்குள் சோதி வடிவான சிவம் இருக்கிறது. அதன்பால் நீ பற்றுக்கொண்டு உணர்வினால் அவரை வழிபட்ட, உடலினால் அல்ல உணர்வினால் வழிபட்ட அந்த வழிபாட்டின் திறம் நோக்கி அந்த ஒளிவடிவான சோதியன் வெளி நிற்கும் பொழுது சோதியில் விழுந்த எந்த வினையும் சோதிக்கு சொந்தமே தவிர கைலாஸ்கோ, கீதாவுக்கோ, நம்ம காளியப்பனன்னாக்கோ, தேவகி அம்மாக்கோ, தனக்காக்கோ யாருக்குமே சேரும். புரியுதா? இவ்வளவுதான் இருவினை முடிதல். என்ன கைலாஸ்? கற்பனை கடந்த ஜோதி கருணையை வடிவமாகி அற்புதம் கோலமேறி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தும் என்று செய்கின்ற பூங்கழல் போற்றி. அந்த பூங்கழல் அகத்திருக்க எங்கிருந்து வினை பற்றும்? அகத்தில் இருந்தால் பற்றும். அகத்தில் இருக்க வேண்டுமானால் அகத் தூய்மையோடு இருக்க வேண்டும், செயல் தூய்மையோடு இருக்க வேண்டும், சொல் தூய்மையோடு இருக்க வேண்டும். இருந்தால் நாம் மறைய நின்றுள்ள மாமணி சோதி வெளி தோன்றி நம் வினை மாய்க்கும். என்ன அவ்வளவுதான் கைலாசு. இது வேற ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான். என்ன அவங்க வினைக்கு நீங்க சொன்னீங்களே, அதுக்கு ஒண்ணு சொல்லுவாரு. என்ன படைத்த ஒரு படியின்றி பறவை பசு நரராய் பண்ணியதென் முன்வினை பான்மை என்ற முன்வினை தான் நம்மள பறவை பசு மனிதன் தான் பல்வாறு இந்த படைத்த பிறகு நாம் நரராய் பிறந்த பொழுது அந்த பழைய பிறவியின் தாக்கம் இல்லாமல் நாம் இறைநிலை உடலை பெற்றிருக்கிறோம். இறைவனை போன பண்புகளோடு வாழ வேண்டும். அவ்வளவுதான். வேறு ஏதேனும்? ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா இப்போ அந்த டைமிங்கு கேட்டலாமா ஐயா? கருத்து அந்த 8:20 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த அதுதாங்கய்யா கேட்டுருங்க. இப்போது நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 8:20 மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பித்து ஒரு 9 மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் முதல்ல ஆரம்பிச்சது. இது டைம் சந்தேகங்களும் கேள்விகளும் அதிகமாகிட்டுருக்கு. இப்போது ஆண்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்புறம் பெண்கள் சமைக்கிறதுக்கு அப்புறம் வேறு வெளி வேலைகள்லாம் அதிகமாக ஈடுபட்டுருக்குறோம். இதில் யாருக்காவது ஏதாவது சிரமங்கள் இல்லை கருத்துக்கள் உங்கள் இந்த டைம் மாற்றிக்கலாம், இல்லை இது யூடியூப் ரெக்கார்டாக இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம மாற்றிக்கலாம். அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி முடிவு செஞ்சு வச்சுருந்தோம். நமச்சிவாய வாழ்க்கை. உங்கள் கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் இந்த டைமிங் ஏற்புடையதாக இருக்கா? வகுப்பு நேரங்கள் ஏதாவது கூட்டணும் குறைக்கணுமா? இல்லை வாரத்தில் ஒரு நாள் வகுப்பு வச்சா போதுமானதா? எந்த மாதிரி வச்சுக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கருத்துக்கு ஏற்ப செயல்பட்டுக்கலாம். நமச்சிவாய வாழ்க.
கீதாம்மா நீங்கள் ஆரம்பிங்கம்மா, உங்கள் கருத்து என்னங்கம்மா? வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுமா. சொல்லுங்க ஐயா. ஆமாம், அதுதான் இப்போ இந்த இந்த நேரம் உங்களுக்கு எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. 8:20க்கு முடிச்சிருவாங்க அவங்க. அதனால வந்து அது கூட 8:30 8:35 அப்படி போகுது. அப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த கிளாஸ் முடிஞ்சிரும். அந்த 10 நிமிஷம் வகுப்பு வர முடியாது. மத்தபடி வந்து சமையல் வேலை வந்து நான் அதை முன்கூட்டியே செஞ்சுக்குவாங்க ஐயா. வெளியே பர்ச்சேஸ் பண்றது இல்ல வெளியே ஏதாச்சும் ரொம்ப முக்கியமா வெளியே போனோம்னா அந்த டைம்ல தான் வாங்கி என்னால வகுப்பு அட்டன் பண்ண முடியாது. மேக்சிமம் நல்லா வந்துருவேன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்போது அதனால எனக்கு என்னை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. இது தின வகுப்பாகவே நடக்கலாமாம்மா, இல்லை வார வகுப்பாக வச்சுக்கலாமாம்மா? இந்த வாரம் இல்ல முக்கியமான விஷயங்கள் பேசுறாங்க ஐயா, நம்ம வகுப்பு வைக்கலாம் ஐயா. ஏன்னா பதிவு நீங்க எப்படியும் போடுறீங்க, அது ரெக்கார்ட் பண்றீங்க. கேக்குறவங்க வரலனாலும் கேட்கட்டும். அந்த மாதிரிதான் நினைக்கிறேங்க ஐயா. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம். சுக்கரையா, கீதாம்மா தினமும் நடத்தக்கூடுங்கிறாங்க ஐயா. லோகநாதன் ஐயா, நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா. மைக் மியூட் ஆயிடுச்சுங்க லோகநாதன் ஐயா. அது ஆயிரத்தி இப்ப ஆன் பண்ணிட்டேங்க ஐயா. அதாவது வாரத்துக்கு ஒரு முறை நடத்தணுங்கிறது வந்து சரியா வராதுங்க ஐயா. அதாவது இப்ப நடத்துறது நல்லா இருக்கு. டெய்லி இதை கேட்கறது நமக்கு ஒன்றும் சிரமமாலாம் ஒன்றும் இல்லை. நமச்சிவாய வாழ்கங்க. பத்திரமும் நடத்திக்கலாம். தனமம்மா, நமச்சிவாய வாழ்கங்க. தனமம்மா, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா. தனம்மா, இது எப்படிங்கம்மா? இது நேரம் ஏற்புடையதாக இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றுதல் செய்யணுமாங்கம்மா? தனமம்மா, இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? கேட்குதும்மா. உங்கள் கருத்தை சொல்லுங்கம்மா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய இது வாழ்க. தினமும் நடத்துறது நல்லதுங்க ஐயா. ஐயாவோட கருத்துக்கள் வந்து தினமும் நாங்க சிந்திக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டாவது, இது நீங்க எங்களுக்கு அந்த டைமிங்குள்ள நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஐயாவோட கருத்துக்களுக்காக நாங்க எங்களை ரெடி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்குது எங்களுக்கு. இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் வந்து தினமும் நம்ம சிந்திக்கும் போது ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம உள்வாங்கி அதையே நம்ம பின்பற்றும் போது திரும்ப திரும்ப கேட்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமா இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ டைமிங் சேஞ்ச் இல்ல, டைமிங் சேஞ்ச் எல்லாமே ஒரே டைம் தான். இது சரியா தான் இருக்குதுங்கய்யா. இது சரியா தான் இருக்குது. நன்றிம்மா, நன்றி. நமச்சிவாய வாழ்க. அம்மா தேவிம்மா, நமச்சிவாய வாழ்க. இலங்கையிலேருந்து வர்றீங்க. உங்களுக்கு எப்படிம்மா இந்த நேரம் ஏற்புடையதாக இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றுதல் செய்யணுமாங்கம்மா? நமச்சிவாய வாழ்க. இக்குழுவில் உள்ள அனைத்து பெருந்தகைகளுக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். எனக்காக ஒன்றும் இதெல்லாம் மாத்துறதெல்லாம் வேண்டாம் ஐயா. ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஆடியோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அப்படி எனக்கு டவுட்டா இருந்தாலும் நேரடியா கேட்டுருவேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதை கேட்டுக்குவேன். இது டெய்லி நடக்கிற சிறப்பு. நன்றி. நிறைய பேருக்கு இது ஒரு தெளிவு கிடைக்குது. நன்றி நன்றி நன்றி. காளியப்பன் ஐயா, இன்னைக்கு கூட வினை. ஹலோ. ஆமா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட இந்த இருவினை ஒப்புன்ற ஒரு விஷயத்த சொன்னாருங்க. இது இப்போ ஏற்கனவே சைவ சித்தாந்தத்துல படிச்சிருந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு தெளிவு அதுல நிறைய அது நம்ம அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு வினைன்ற விஷயம்லாம் அந்த உணர்வுல உணரணும். அந்த விஷயத்த அவர் பேசுற நேரமே நமக்கு தேவாரமும் வந்துருது. இப்படி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல எதை போடலாம்னு ஒரு 4 பேர் சிந்திக்கிற நேரம் அது சிறப்பா இருக்கும். அன்னைக்கு கேட்டாதான் அது சூப்பரா இருக்கும். நமச்சிவாய வாழ்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. நமச்சிவாய வாழ்க. காளியப்பன் ஐயா, உங்க கருத்துங்கய்யா. உங்களுக்கு எப்படிங்க அது ஏற்புடையதா இருக்கா, நேரங்கள் மாத்தணுமா? திருச்சிற்றம்பலம் வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடுத்த நாள் பூரா வந்து ஆனந்தமா இருக்குது. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஐயா, எல்லாருடைய கருத்தும் தினமும் நடத்தணும், இந்த நேரம் ஓகேன்னு தாங்கய்யா சொல்கிறாங்க. சொக்கரையா,
இந்த டைம் எங்களுக்கு எப்பவுமே ஓகே தாங்க ஐயா. எப்பயாச்சும் ஒரு நாள் வேற வெளியே போகும், அது நாங்க வகுப்புல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களே அதுல நாங்க கேட்டுக்கிறோம். டவுட் இருந்தாலும் நேர்ல கேட்டுக்கிறோம். வகுப்பு தினமும் வைக்கிறதாங்க எல்லாருக்கும். சரிங்கம்மா, ஓகே ஓகே. அப்பா சொக்கரையா, டைம் முன்னப்பட இருந்தா அன்னைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வெளியே போய்க்கிறோம், உள்ள வந்துக்கிறோம். அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா வந்து கேட்க சொன்னாருங்கம்மா கருத்து. ஏன்னா பெண்கள் சமைக்கிற நேரம் எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவாங்க, நேரங்களை தான் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஐயா கேட்டார். இந்த டைம் ஓகே தான். அதனால எல்லா நேரத்தையும் நம்ம இதே ஸ்மூத்தா போகணும் தெரியாது. ஒரு நாளைக்கு வெளியே போவோம், அன்னைக்கு நம்ம பாக்குறோம் ரெக்கார்டு தான் வச்சுருக்கேன். சரிங்கம்மா, சந்தோஷம். சமையல் வேலையை நாங்க சீக்கிரமா பாத்துக்கிறோம், அதுதான் உண்மை. சரிங்கம்மா, ஓகே. ஐயா சொக்கரையா, லைன்ல தான் இருக்கும். ஐயா எல்லாருடைய கருத்தும் தின வகுப்பு நடக்கணும் அப்படிங்கிறதுங்கய்யா. அது நடக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு இருவினை பற்றி பேசும்பொழுது இறைவனிடம் முறையிட்ட பொழுது என்னடா வினைன்னு அதை சிந்திச்சு என்ன அதை தீர்றதுக்கான வழிய சால்வேசம் சொல்லிட்டு போறதை விட்டு போட்டு நல்வினை, தீவினை, குரு, உபதேசம், ஞான சம்பந்தோட எவனா குருன்னு அது சொக்கநாதர் கோயில வழிபாடும் போது இறைவன்கிட்ட முறையிட்ட என்ன சாமி இருவினை பற்றி என்ன பேசுறது, இறைவனை பற்றி பேசலாம் பயன் உண்டு, இரு வினை பற்றி பேசி என்ன பயன், அதனால எனக்கு இது ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும். எல்லா பாடல்களும் குருவருள் இருந்தால் குருவருள் தான். அவங்க அந்த பூர்ணமாய் சோதி கடல் அறிந்த ஒரே குரு ஞான சம்பந்தர் தான். அவருடைய வாசனங்கள் மட்டுமே திருமுறையிலேயே அவர் மட்டுமே வினை தீர, சிவகதி அடைய, சிவம் பாவம் பறைய, வினை பற்றற, நல்வினை சேரன்னு எல்லாத்தையும் அந்த அருட்பெருஞ்சோதி அந்த தில்லை சிற்றம்பலத்துள் நடனமிடும் ஆனந்த நடராஜனுடைய அருள் பற்று அந்த ஞானப்பால் உள்ள ஞான குழந்தை தான் இதற்கு காலம் முழுக்க எல்லா காலத்திலும் ஆசை என்பதை உணர்ந்த என்னவோ இந்த பதிகங்கள் கரையான் அரிக்காமல் நமக்கு கிடைத்தன. அதனால ஞானசம் பதிகள் ஆசானம் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போடான்னார் சாமி. அதனால சொல்லியாச்சு கைலாஸ். நம்ம செயல் செய்திருந்த அந்த வினையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை தேடுதல் சிறப்பு. நமச்சிவாய வாழ்கங்கய்யா, அற்புதமான விளக்கங்கய்யா. ஆமாங்க ஐயா, அது நட்டுடையான தீதிடையான அதுலயும் வருது என்னங்க ஐயா. ஆமா ஆமா, அதுல சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு சீராப்பள்ளி திருமுறையில. ஆமா, அவரு எந்த ஊர் பக்கத்துல இருக்க அந்த ஊர் போடாங்கிற மாதிரி பாடி வச்சிருப்பாரு. ஐயோ எவ்வளவு சமாச்சாரம் இல்லைங்களா. ஆனா ஆமாங்க, அந்த இருவினைங்கிறது அது செயல்கள்ல ஒவ்வொருவர் எந்த அளவு பக்குவம்ன்றதுல தான் ஐயா அது காட்டுது. நீங்க சொல்றது அப்படியே சரியா நடக்குது, அது உணர்ந்தவங்களுக்கு தான் அது விளங்குது. அதுக்கு திருப்புகழூர் தேவாரத்துல பெருமான் ஒரு வார்த்தை சொல்வார் 2ஆம் திருமுறையில, வேற்று மெய் அருவுருவத்து உடைவிட்டு உழல்வார்களும் போத்த கூரை பொது நீழலாரும் புகழூர்தனுள் தீர்த்தமெல்லாம் சடை கறந்த தேவன் திறம் கருதுங்காள் ஓத்து மெய் என்று உணராது பாதம் தொழுது உயிங்கினேங்கிற போய் அந்த திருப்புகழூர் இறைவனை கும்பிடுங்களா எல்லாம் சரியா போடும்பாரு. என்ன அங்க என்ன ஒண்ணுமே இல்லை, அவருடைய திருவடியை தொழுதால் உயிர் கிடைக்கும், அவ்வளவுதான். எப்பொழுது உயிர் கிடைக்கும்னா அவர்கள் சொல்லி அவர்களை போல நாம் வாழ முயற்சித்தார். ஐயா அந்த திருப்புகள் ஒண்ணு இருக்கு, இருவினை அஞ்ச அந்த திருப்புகள் ஐயா. திருப்புகள்ல இருவினை அஞ்சு அது மிக நிறைய பேருக்கு தற்காலத்துல பயன்படுத்துறது ஒரு மிக எளிமையான, சும்மா போட்டு உட்கார்ந்தாவே அன்னைக்கு பொழுதுல நிறைய நல்ல செயல்கள் நடக்குது. இருவினை அஞ்ச உண்மையா அதுவும் தமிழ் தானே. அருணகிரிநாதருடைய மானசீக குரு ஞானசம்பந்த பெருமான் அது நிறைய இடத்துல திருப்புகள்ல சுட்டி காட்டுவார் ஞானசம்பந்த பெருமான். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அதனால அதுவும் ஏற்புடையது. ஐயா நாளைக்கு தலைப்பில் எதனால் திருஞான சம்பந்தர் ஒரு வாழ்வுதாரணமாக இருக்கிறாருன்னு கொஞ்சம் பற்றி பேசுங்கய்யா. ஏன்னா எனக்கெல்லாம் ஞான சம்பந்தரை பற்றி தெரியாதுங்கய்யா.
அது இப்போ ஏன் வந்து இப்போ நால்வரை வந்து எல்லாரும் நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், அந்த சுந்தரர், மாணிக்கவாசகர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டில் வைக்கிறீங்க. அது எதனால் திருஞான சம்பந்தர் வந்து உயர்ந்தவர்னு நீங்கள் சொல்லணுங்கய்யா. அது ஐயோ ஏன்னா அது தெரியாதுங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். நமச்சிவாய வாழ்க. இல்ல சமய புலவர்கள் அப்படின்னு வச்சாங்க. ஏன் நான் எத்தனையோ அவங்களுக்கு முன்ன வாழ்ந்தவங்க பின்ன வாழ்ந்தவங்க இருக்கும் பொழுது சேக்கிரார் காலத்துக்கு நாவுக்கரசு ஞானசம்பந்தருக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் பின்பு வாழ்ந்தவர்கள் நிறைய இருக்கும் பொழுது ஏன் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்னு சேக்கிரார் பாடினார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படித்தானே வருது. வேத நெறி தலைத்தவங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் சொல்லுங்கம்மா தேவகிமா. திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு, திருஞான சம்பந்தர் பாத மலர் கொண்டு திருத்தொண்டு பரவுவா. நல்ல நாளைக்கு இதே தலையை போட்டு விடுங்க. ஏன் ஞான சம்பந்தர் சமய குரு சமய குறவை என்று அழைக்கப்படுகிறார்? நல்ல தலைப்பு, நல்லா சிந்திக்கலாம், நிறைய பேசலாம். ஐயோ அதையோடய சேர்த்து ஐயா அருணெறிய அந்த அதையும் சேர்த்தே சொல்லிட்டு இருங்க. அருணெறிய மறைவள்ள ஞான சம்பந்தன், ஞான சம்பந்தன் பெருநெறிய பிரமாபுரமேறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் எளிதாமே பாட்டியே சொல்லிட்டாரு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க, சிறப்பு. அதனால வந்து வினை நீங்க ஞான சம்பந்தரை படியுங்கள். ஞான சம்பந்தரை போல உணர்வோடு இறைவனை வழிபடுங்கள். ஞான சம்பந்தரை போல தன்னம்பிக்கையோடு இருங்கள். அவ்வளவுதான். அடேங்க அப்பா, ஒரு எலும்பையும் சாம்பலையும் கொண்டாந்து கொடுத்து இதுதான் வந்து உங்களுக்குரிய மனைவியான பெண், இதுல சாம்பல் எலும்பா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன ஒரு தன்னம்பிக்கை! இறைவன் பால் அளவற்ற அன்பும், இறைவனை எவ்வளவு நம்பி இருந்தா இந்த விழா காணாமல் போதியோ பூம்பாவாயின்னு 44 வரி பாடுறாரு. அந்த எலும்பு பானை உடைந்து எலும்பு சதையுமா அந்த பெண் உயிரோட வருது. அது வந்த உடனே இவர் எல்லோரும் வானவ பூமாரி பொழிறாங்க. அவர் சிவனேஷ் செட்டியார் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குங்கிறாரு. இல்லை, இவளுக்கு நான் உயிர் கொடுத்தார் தந்தைக்கிணையானவன் மணந்து கொள்ள இயலாதுன்றாங்க. பூம்பாவை அங்கே தனி மாடம் அமைத்து மயிலை கைவாலீஸ்வரர் பணி செய்து இறையடி செய்கிறார். இது வந்து வரலாறு. அங்க என்ன ஒரு செய்தி இருக்குன்னா, ஒரு ஆசானானவன் அறியாமையை இறைவனை பற்றி அறியாத நிலையில் இருக்கின்ற ஒரு உயிரை அவருடைய அறிவு விழிப்புணர்ச்சி தோன்றி சிவமாம் சிந்தனையில் அவர்களுக்கு தீட்சை போக்குவரத்து செய்யும் பொழுது அவர்களை தன் மகளாக பாவித்து வாழ்வியலிலே கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி ஞானசம்பந்தர் வாழ்க்கையில பூம்பாவி சம்பவத்துல வந்து. ஞானசம்பந்தர் வாழ்க்கையில நிறைய இடத்துல நமக்கு நல்ல சப்ஜெக்ட் வச்சிருக்காரு கைலாஸ். நிறைய எவ்வளவு பெரிய விஷயம். அதனால சிவனடியே சிந்திக்கும் ஐயா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். தவ முதல்வர் அறநிலையில் தாம் இருந்தார். ஆமாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம் ஐயா. நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் எதுவும் நினைச்சிட போறாங்க ஐயா, மன்னிச்சிருங்க. என்ன இருந்தாலும் அறநெறி பாடசாலை அம்மையார் சொல்லும் பொழுதே எல்லாம் இங்க யாரும் அறநெறி பாடசாலை நடத்தளவு தவமிக்கவர்கள் நான் கூட கிடையாது, அடியன் கூட கிடையாது. நீங்கள் தவத்தின் மிக்கார் சொல்லலாம். ஏன்னா அம்மாவுக்கு தான் பிள்ளைகளுடைய பாடங்கள் ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்காது இல்லைங்களா? நீங்க இலங்கை தமிழ் வாழ்ந்த பூமி, ஆறுமுக நாவலருடைய பாதம் பற்ற இடம்,
அது வேற லெவல். இலங்கை பத்தி எல்லாம் மற்றவோட சொக்கருக்கு நிறைய தெரியும். அங்க என்னுடைய அன்பிற்குரிய பிள்ளைகள் நிறைய பேர் என்கிட்ட வகுப்பு கேட்டு சமயஸ்காரா அடியனை வச்சு பயிற்சி எடுத்துட்டு நிறைய பிள்ளைகள் அங்க இலங்கையில விரவி கிடக்கிறார்கள். இவ்வளவு விஷயம். அதனால நீங்க அதாவது எப்படின்னா எங்க ஆளுரைய தான் சொல்லுவாரு. அவர் ஏதோ பேசிட்டுல திடீர்னு நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். சொல்லப்ப இதை மறந்துட்ட, வயசாகி போச்சு என்ன அப்படிங்குவாரு. அதுபோல நீங்க சொல்றது சிறப்பு தான், மத்த குறை கிடையாது. சரி, அதான் ஐயா, நீங்க பெரியவங்க ஒன்னா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அறிவாசம். ஏதோ யாரும் நினைச்சிடக்கூடாது. இல்ல சக்தியின் துணை இல்லைனால் சிவம் செயல்பட முடியாது. அதனால இன்னைக்கு இலங்கையில ஏதோ சொக்கர் பதிவு போட்டாருங்கிறதுக்காக அந்த பதிவை கோயில்கள் தோறும் ஒளிபரப்புற அளவு எவ்வளவு சப்ஜெக்ட் இல்லைங்கம்மா. அதுக்கு உங்களுடைய அந்த இறை பற்றும் அந்த ஆற்றலும் தானே துணை நிற்கிறது.